அனைவருக்கும் இனிய வணக்கம். நிறைய பேர் ட்ரெயினை சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணும்போது நிறையா ட்ரெயின் டிஸ்ப்ளே ஆகும். அதில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயின் எது, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் எது, இல்லை லேட்டாக போய் சேரக்கூடிய ட்ரெயின் எது, இந்த மாதிரி டைப்ஸை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எது சீக்கிரமாக போகுது, எது லேட்டாக கிளம்புது, எது லேட்டாக போய் சேருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குழம்புறவங்களுக்கான வீடியோ தான் இது. அதனால் இதை எப்படி பிரித்து பார்க்குறது ட்ரெயினோட டைப்ஸை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரெயினும் ஒவ்வொரு மாதிரி டைப்ஸு. இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும், இந்த ட்ரெயின் ரொம்பவே ஸ்லோவாக போகும், இந்த ட்ரெயின் லேட்டாக போய் சேரும், அதான் நமக்கு யூஸ்ஃபுல், இந்த ட்ரெயின் சீக்கிரமாக போய் சேரும், அதான் பயனுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ஈஸியாக வகுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனை முதல்ல பார்த்துருவோம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் ட்ரெயின் மேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். இந்த ட்ரெயின் மேன் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, கிடைக்கும் கண்டிப்பாக. இதில் நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன். ஃப்ரம் ஸ்டேஷன் திருநெல்வேலி கொடுக்குறேன். ஓகேவா? ஃப்ரம் ஸ்டேஷன் திருநெல்வேலி கொடுத்துருக்கேன். டூ ஸ்டேஷன் சென்னை எக்மோர் கொடுக்குறேன். இப்போ ஃப்ரம் ஸ்டேஷன் திருநெல்வேலி கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. டூ ஸ்டேஷன் சென்னை எக்மோர் கொடுக்குறேன். நாளைக்குள்ள டேட்டு, நாளை கழிச்சு உள்ள டேட்டு, இந்த மாதிரி சர்ச் பண்ணி போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 16ஆம் தேதி கொடுத்து சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறையா ட்ரெயின் டிஸ்ப்ளே ஆகுது. இதை நான் பார்த்தேன்னா இது ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெயின் இப்போ 9 மணிக்கு கிளம்பும், ஒரு ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்பும், முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னு இருக்கும். இப்போ நான் அதை கரெக்டாக முன்னக்கூட்டி கிளம்பக்கூடிய ட்ரெயினை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுனா இந்த பாருங்கள். இதில் ஷார்ட் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷார்ட் பையை கிளிக் பண்ணுறோம். ஷார்ட் பை கிளிக் பண்ணிட்டு இயர்லி டிபார்ச்சர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா முன்னக்கூட்டி ட்ரெயின் பிறப்பக்கூடிய ட்ரெயின், அதாவது 6 மணிக்கு, காலைல 6 மணிக்கு இந்த ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் புறப்படும். காலைல 8 மணிக்கு கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் புறப்படும். காலைல 9:45க்கு குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் புறப்படும். அதுக்கப்புறம் நைட்டு 7:05க்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் புறப்படும். அதுக்கப்புறம் நைட்டு 7:35க்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் புறப்படும். நைட்டு 8:05க்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் புறப்படும். அப்போது இந்த ஷார்ட் பையில் நான் இயர்லி டிபார்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன வருது, இப்படி முன்னக்கூட்டி எதெல்லாம் பெறப்படுதோ அது டிஸ்பிளே ஆகிடு. இப்போ இதில் ஃபாஸ்ட்டாக கிளம்பக்கூடிய ட்ரெயினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே அது மறுபடியும் டிஸ்பிளே ஆயிரும். அதாவது வந்தே பாரத் 7 மணி நேரத்தில் 7 மணி 50 நிமிஷத்தில் போய் சேருது வந்தே பாரத் ட்ரெயின். அடுத்து 10 மணி நேரம் 50 நிமிஷத்தில் போகக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸை டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 மணி நேரம் 50 நிமிஷத்தில் போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸை டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் 10 மணி நேரம் 55 எக்ஸ்ட்ரா 5 நிமிஷத்தில் போய் சேரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் நெல்லை எக்ஸ்பிரஸ், அதுவும் 10 மணி நேரம் 55 நிமிஷம். அதுக்கப்புறம் அனந்தபுரி தான் லாஸ்ட்டில் 11 மணி நேரத்தில் போய் சேருது. அப்போ லேட்டாக போகக்கூடிய ட்ரெயினை கீழேயும் சீக்கிரமாக போகக்கூடிய ட்ரெயினை மேலேயும் டிஸ்பிளே பண்ணுது. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, மறுபடியும் அதே ஷார்ட் பையில் போய்க்கிடுங்க. ஷார்ட் பையில் போய்ட்டு எனக்கு முன்னக்கூட்டிலாம் கிளம்ப வேண்டாம், லேட்டாக கிளம்புற மாதிரி ட்ரெயினை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த லேட் டிபார்ச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தா போதும். எந்த ட்ரெயின்லாம் லேட்டாக கிளம்பும், இது அதாவது திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் 21, அதாவது நைட்டு 9:35க்கு தான் கிளம்புது. அப்புறம் நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸு ஒரு 8 மணிக்கு. அதே மாதிரி லேட்டாக எந்தெந்த ட்ரெயின்லாம் கிளம்புதோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகிரும். இப்போ ஒரு 5 ட்ரெயின் இருந்தால் ஓகே, நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஷார்ட் பை கொடுக்காமையும் ஃபாஸ்டர் ட்ரெயினாக, அதாவது லேட்டாக கிளம்பக்கூடிய ட்ரெயினாக, இது முன்னக்கூட்டி சேரக்கூடிய ட்ரெயினாக, லேட்டாக போய் சேரக்கூடிய ட்ரெயினாக, எதுவுமே பார்க்காண்டாம். இதுவே மதுரையிலேருந்து நீங்கள் சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்க ட்ரெயின் இருக்கும். இப்போ மதுரையிலேருந்து சென்னை அப்படி சொல்லி சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். எக்கச்சக்க ட்ரெயின் இருக்கும். அதில் நம்ம எப்படி ஐயோ இதை பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய பிடிச்ச வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு இந்த மாதிரி இதில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயின் இது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோன்னா எந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ஃபாஸ்ட்டாக போகுது. அடுத்து தேஜாஸ் ஃபாஸ்ட்டாக போகுது. அடுத்து
திருக்குறள் ஃபாஸ்ட்டாக போகுது, வைகை ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போது எந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத முன்னாடி வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெயின் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயினை எப்படி கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, லேட்டாக போய் சேரக்கூடிய ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, லேட்டாக வரக்கூடிய ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரெயின்மேன் அப்ளிகேஷனில் உள்ள ஷார்ட் பை அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.